வணக்கம். நான் ஜான்சன் கிரைஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள். யூதர்கள் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூதர்கள் தான் இஸ்ரவேலுடைய ஜனங்களாக இயேசுவின் நாட்களில் சொல்லப்படுறாங்க. அப்போ இஸ்ரவேல் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 1200 ஆமாம், கிமு 1240 எகிப்திலேருந்து வந்த ஜனங்கள் தங்களுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்கிறாங்க. அந்த தேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த தேசமாகவே இஸ்ரவேல்னு சொல்லி உருவாக்குறாங்க. அது இஸ்ரவேல் தேசம். அந்த இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கும்போது 1200 சரி பண்ணிடுறாங்க. ஒரு 20 வருஷத்தில் 40 வருஷத்தில் அவங்க பயணம் எல்லாம் சேர்ந்து கையில் பிடிச்சது 1200 2 தேசத்தை உருவாக்குறாங்க. அது ஒருங்கிணைந்த தேசமாக இருந்தது. அதுக்கப்புறம் அது 2 தேசமாக பிரிக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் தான், அதாவது கிமு 1240 தான் பெலிஸ்தியரும் அதே பகுதியில் தங்களுடைய ராஜ்யத்தை அமைக்கிறாங்க. பெலிஸ்தியர் அவங்களும் ஒரு நாடோடி மாதிரி தான். பெலிஸ்தியர் அங்கே பக்கத்தில் தேசத்தை அமைக்கிறாங்க. ஆனாலும் பெலிஸ்தியரோட பேரில் தான் அது பாலஸ்தீனம் இன்ன வரைக்கும் அழைக்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கிமு 700 அதாவது 722 ஒரு பெரிய படையெடுப்பில் எதுன்னு கேட்டிங்கன்னா, சமாரியா வீழ்த்தப்படுது. சமாரியா எப்படி வீழ்த்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 722 பார்த்தீங்கன்னா, யூதர்கள் இஸ்ரவேலர்னு 2 பேர் பிரிஞ்சிடுறாங்க. யூத ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்னு 2 பேர் பிரிஞ்சுக்கிறாங்க. அந்த யூத ஜனங்கள் தாக்கப்படலை. 722 சுமேரிய படையெடுப்புனால, அதாவது சமாரியா படையெடுத்து அசிரியாக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 20,000 சமாரியர்களை கொண்டு போயிடுறாங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனத்தை கொண்டு போயிடுறாங்க 20,000. அப்போ ஒரு வீழ்ச்சி அடையுது. எது? சமாரியா வீழ்ச்சி அடையும் போது இஸ்ரவேலுக்கு முதல் வீழ்ச்சி 720 கிமு 720 நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி கிமு 588 நேபுகாத்நேசர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, கொண்டு போன ஜனங்களை விடுறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 80 வருஷத்துக்கு முன்னால், அதாவது கிமு 80 வருஷத்துக்கு முன்னால் அப்படிங்கும்போது 640 660 நேபுகாத் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, யூத ஜனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் கொஞ்சம் பத்து கொண்டு போயிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமாரியா ஜனங்களை ஏற்கனவே 20,000 பேரை கொண்டு போயிருக்காங்க. திருப்பி ஒரு 100 வருஷம் கழித்து இன்னொரு 20,000 பேரை கொண்டுட்டு போய் நல்ல போர் வீரர்களை கையில் வச்சுக்கிட்டு கொண்டு போடுறாரு. யார்? நேபுகாத் கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சைப்ரஸ் மன்னன் அப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் கதை இருக்கும். எஸ்தர் கதை, அந்த எஸ்தரில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விடுதலை கொடுத்து திருப்பி அனுப்பிவிட்டது மாதிரி இருக்கும். அப்படி திருப்பி அவங்க உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அதை 588 கிமு 588 உருவாகுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சமாரியான்னு ஒரு பேரரசோ இஸ்ரேல் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஒருங்கிணைந்த யூதர்களாக ஆகிடுறாங்க. புரியுதுங்களா? இஸ்ரவேல் ஜனம்னு தனியாக பேசப்படாமல் எல்லாருமே ஏகதேசமாக ஒற்றுமையாக இருக்காங்க. அப்போ தான் யூத ஜனங்களாகவே இருக்காங்க. இஸ்ரவேல் அப்படிங்கிற வார்த்தை அங்கே குறைவாகிடுது. அவங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனம்னா யார், யூதர்கள் எப்படி நம்ம வந்தோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூதர்கள் அப்படின்னு ஒருங்கிணைந்த யூதர்களாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கிமு 160 ஒரு மிகப்பெரிய படையெடுப்பு யார் எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, சிரியா. அந்த 722 படையெடுத்தார்ல, அதே நாடு தான் படையெடுத்து சுத்தமாக எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுறாங்க. முடிச்சு விட்றதுன்னா என்னென்னா, கொள்வது கிடையாது. யூத ஜனங்கள் மத்தியில் அந்த சிரியா நாட்டினுடைய மத சட்டங்களை கொண்டு உள்ளே இறக்குறாங்க. மத சட்டங்களை கொண்டு இறக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, யூதர்களில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, நாம் இவங்களை எதிர்த்துக்கிட்டு வாழ முடியாது, இந்த தெய்வ வழிபாட்டு முறைகளை அவங்களுடைய தெய்வ வழிபாட்டுகளும் நாமளும் கடைப்பிடிக்கிறோன்னு போய் கேட்போம்னு சொல்லி எருசலேம்லேருந்து சில பேர் போய் கேட்குறாங்க. யார்? யூதர்களே
ஆசாரியராக இருந்தவங்க, அதாவது இஸ்ரவேலுக்கு ஆசாரியராக இருந்தவங்க, நாங்கள் உங்கள் சாமிகளுக்கும் ஆசாரியராக இருக்கிறோம் அப்படி சொல்லும்போது அவங்க சம்மதிக்கிறாங்க. அவங்க சம்மதத்தின் பேரில் தான் இந்த யாரோட தேவாலயம்னு கேட்டிங்கன்னா, சாலமோனோட தேவாலயத்துக்குள்ளேயே அவங்களுடைய வழிபாடு கொண்டு வந்து நடத்துகிறாங்க. அந்த வழிபாடு நடத்துறதும் இல்லாமல் அவங்களுடைய தெய்வங்களையும் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. எப்படி அப்போலோ கடவுள், அந்த மாயா, இந்த மாதிரி பெண் தெய்வங்கள், இந்த மாதிரி உருவங்கள் எல்லாம் கொண்டு வந்து சீர்படுத்திடுறாங்க. இது கிமு 160 நடக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வழிபாடு, அதாவது இவங்களுடைய தேவாலயம் தான் இவங்களுடைய வழிபாட்டு நேரங்கள் இதெல்லாம் ஒதுக்கி அந்த தேவர்களை கும்பிடுறது. அது போக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் அரசருக்கு மண்டபத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைதானத்தில் இவங்களுடைய படிப்புக்காண்டி, அதாவது அப்போலோ கடவுளை பற்றி படிக்கிறாங்க இல்லையா, அதுக்கும் அவங்க போர் பயிற்சியோடு படிக்குவாங்க அப்படிங்கிறதுனால அதுக்காக ஒரு பெரிய மண்டபத்தை கட்டிட்டு அதையும் நிறுத்திடுறாங்க. அந்த கட்டடத்தையும் கட்டி வச்சிருக்கிறாங்க. 160 நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாமே அதை ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது, தெய்வ வழிபாடு நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவங்க நேசிக்க ஆரம்பித்து ஓரளவுக்கு இஸ்ரவேல் அப்படிங்கிற அந்த இதை வந்து மறக்கிற அளவுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசே போய் சொல்லும்போது எப்படி இருந்தது, எங்கள் ராம்சேஸில் போய் மோசே பேசுவார். அப்போ அவரை யாருமே நம்பலை, 18 வருஷம் நம்பலையாம் மோசேவை. அதே மாதிரியே இப்போ போய் இந்த ஜீசஸோட காலத்தில் போய் சொன்னால் யாருமே நம்ப முடியாத அளவுக்கு அவங்களும் தங்களை ஒரு ரோமானியர்களுடைய என்ன சொல்ற கலாச்சாரம் உள்ளவங்களாகவே அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 160 வருஷம்னா பாருங்கள், எத்தனை 3 தலைமுறை மாறி போய் இருந்த காலம் இந்த யூதர்கள். அவங்களுக்கு வேற வழியும் இல்லை, இதை ஏற்றுக்கலாம் செத்துருப்பாங்க. அப்படி எப்படி செத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாயினுடைய கழுத்துலேயே குழந்தைய தூக்கு போடுறது, விருத சேதனம் பண்ணவங்கள வீதியில் சிலுவையில் அறையிறது சட்டம். வீதியில் சிலுவை அறைவாங்க. ஓய்வு நாளை அனுசரிக்கிறவங்களை வந்து அனுசரிக்கிறதுனா என்ன தண்டனையும் அதையே கொடுக்கறது. இப்போ இஸ்ரவேலோட நியாயப்பிரமாணத்தில் ஓய்வு நாளை அனுசரிக்கிறதுனா அவனை கொன்றுன்னு எழுது, கல்லால் எரிந்து கொள்ளுங்கன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான்னா அவனை கல்லால் எரிந்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இவங்க ஒரு நாள் கொடுக்குறாங்க. அது என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா வாரத்தினுடைய முதல் நாள் அப்படின்ற மாதிரி அதை கொண்டுட்டு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க காலகட்டத்தில் எப்படி தெய்வ வழிபாடு இருந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா, மாதத்தில் 25ஆம் தேதி தெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. அன்றைக்கி காலண்டர் பார்த்தீங்கன்னா 12 மாதம் கிடையாது, கிரேக்கருடைய காலண்டர் 12 மாதம் கிடையாது. அதே நேரத்தில் இஸ்ரவேலுடைய காலண்டரை யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு இதே இருந்திருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டால் ஹீப்ரு காலண்டரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்குலாம் நெருக்கடிகள். ஹீப்ரு காலண்டரை யூஸ் பண்ணக்கூடாது, ஹீப்ரு அவங்கள பற்றியே பேசக்கூடாது. ஏன்னா அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு எதிரியாகவே தெரிஞ்சாங்க. ஒரு நல்ல சட்டத்தை ஒருத்தன் வச்சுருக்கான், அதை ஒரு இடத்துல போய் ஒரு நீதி சொல்லக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் இல்லைங்க இது இப்படி வராது, நீதி இப்படி இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவான், டே இவனை யாரை பேச விட்டா வெளியே போ அப்படின்னு தள்ளுற மாதிரி தள்ளுவாங்க. ரொம்ப பேச செத்துடணும், அது வேறு விஷயம். ஆக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூதர்கள் அந்த ஜனங்கள்கிட்ட பொழப்பு நடத்துறதுக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூதர்கள் அப்படின்னு சொன்னாலே எப்படி கிறிஸ்தவர்களுக்கு சுத்தமாகவே ஆகாது, பிடிக்காது. அதே மாதிரி உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அவங்கள பிடிக்காது. ஆனால் என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அவங்க என்னையா தப்பு பண்ணாங்க அப்படின்னா சொல்ல தெரியாது. இந்த யூதர்களை பற்றி நம்ம பேச வரல. இப்போ நம்ம பேசுறது இவங்கள மதம் மாற்றப்பட்டாங்க. மதம் மாற்றம் அடைஞ்சவங்க அங்கே இருந்தாங்க. மதம் மாற்றம் ஏற்றுக்க முடியாதவங்க வெளியே ஓடினாங்க, சண்டை போட்டாங்க. சண்டை எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இவனையெல்லாம் ஓய்வு நாள் பார்த்து சண்டை போட்டோம்னா இவன் கத்தியை தூக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஓய்வு நாள்லேயே சண்டையை கூப்பிடுறாங்க டீமை. அதாவது யாருன்னு கேட்டீங்கன்னா மக்காபாயா, யூதா மக்காபாயா, இவங்கெல்லாம் பெரிய பெரிய டீமாக அமைஞ்சாங்க. ஆனால் ஓய்வு நாள் பார்த்து சண்டை போடும்போது மனசு வெறுக்கிறது, இல்லை ஓய்வு நாளில் கட்டி இருக்கக்கூடாதே
தேவனுக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு உயிரை கொடுத்து செத்தவங்க நிறைய பேர். ஒரு தேசத்தில் பாதி பேர் உயிரை கொடுத்துருக்கான். ஓய்வு நாளை கட்டி எடுக்க மாட்டோம், நீ வேணா வெட்டிக்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இதுக்கு பின்னால் ஒரு சந்ததி பதில் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி நான் வேணா சாகுறேன், நேர்மை இல்லாத யுத்தம்டா இது. யுத்தத்தில் ஒருத்தன் கட்டி எடுக்க மாட்டான்ற தேதியை ஃபிக்ஸ் பண்ணுற, அந்த தேதியில் வந்து சண்டை கூப்பிட்றீங்க, என்னடா நியாயம் அப்படின்னு. இது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சொல்லி எந்த குற்றமும் கிடையாது. ஒரு அமைப்பை அவங்க உருவாக்கும் போது திருத்துவ அமைப்பை கொண்டே உள்ளே இறக்குறாங்க, அதுதான் நிலச்சிருக்கணும்னு செஞ்சாங்க. இப்போ நடந்திருக்காது. இப்போ 100 வருஷத்துக்கு முன்னால் ஹிட்லர் பண்ணலையா, ஜெர்மனியை வந்து கிறிஸ்தவ நாடாக அறிவிக்கிறாரு, இருக்க யூதர்கள்லாம் வெளியே போங்க அப்படிங்கும்போது அவங்க இல்லைங்க, எங்கே நாங்கள் பொழப்புக்கு போகிறது வருதுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் வணிக ரீதியாக பேசியிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம், ஆனால் அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, இவங்களாம் நாட்டு மேலே அக்கறை இல்லாதவங்க. யார், நான் ஒரு நாட்டின் மீது அக்கறை இல்லை, வரியெல்லாம் கட்டுறாங்க, எல்லாமே சரியாக செய்கிறாங்க, சில விஷயங்களில் நாட்டு மேலே அக்கறையே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் ஜெர்மனுடைய இராணுவத்திலே நிறைய யூதர்கள் இருந்திருக்காங்க. ஜெர்மன் இராணுவத்தில் அவங்களெல்லாம் எப்படி கொண்டாங்கன்னா, அதான் தந்திரமாக கொண்டது. இப்போ இராணுவத்தில் இருக்கவங்க கொள்வது சாமானியம் கிடையாது. நிறைய பேர் இராணுவ வீரர்களை கொண்டு போய் அங்கே முகாமிட்டு அந்த இடத்த பாதுகாக்க போகிறீங்க, அங்கே போய் தொழில்நுட்பம் பண்ண போகிறீங்கன்னு கொண்டு போய் நிறைய பேர்த்த கொண்டாங்க. மனிதாபிமானம் இல்லாத கொலைகள் தான் யூதர்களை இது வரைக்குமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம வேத காலத்துக்கு போகணும். யூதர்கள்னா கெட்டவங்களா அப்படின்னு பார்க்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சாங்க. ஏன்னா அவங்கள இயக்கிறதுக்கு ஒரு தலைவன் இல்லை. வர வேண்டிய தலைவன் ஜெபம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாருன்னா என்ன செய்ய முடியும்? நான் இயேசுவை தான் சொல்கிறேன், எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள் யாரை எதிர்பார்த்துருந்தாங்கன்னா, ஒரு மீட்பர் நமக்கு வருவார், அந்த மீட்பர் வரும்போது ஒரு சில அடையாளங்கள் செய்வார், அந்த அடையாளம் செய்யும்போது எல்லா யூதர்கள் மேலும் அவருக்கு நம்பிக்கை வரும், அப்போ பெரிய யுத்தத்தை உருவாக்குவார், நம்ம தேசத்தை நம்ம கையில் கொடுத்துருவார், மீட்டு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற விஷயம்தான் அவங்க எதிர்பார்த்தது. ஒரு மீட்பர் வந்து யுத்தம் பண்ணுவார், தான் தேவனுடைய குமாரன்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி சில அற்புதங்களை பண்ணும்போது அந்த இவரை நம்பி நம்ம யுத்தத்தில் இறங்கலான்ற தைரியத்தை வந்து வளர்க்குவார் அப்படின்றது தான் யூதர்களுடைய எதிர்பார்ப்பு. எசாயா, எரோமியா, எசேக்கியா, ஒசியா இவங்கெல்லாம் சொன்ன தீர்க்க தரிசனமும் அப்படி தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, சண்டைக்கு ஒரு பயங்கரமான நமக்கு வரப்போகிறாரு, நல்லா கரெக்டாக மக்களை ஒன்று திரட்டி எப்படி நம்ம தேசத்தை எப்படி மீட்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு பெரிய பிளான் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கையில், இவர் அல்லப்பல் வந்து நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னடா இவர் இல்லை போல இருக்குது, ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வர்றாரு. ஜீசஸ் வந்து ஆவியில் எளிய மனிதர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை உடையவர். ஆவியில் எளிய மனிதர் பெயர் பெற்றோரா? இதுக்கு சண்டைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கும்ல? யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிற ஒரு கூட்டம், இசையா சொன்னதுமா நம்ம அப்படி வருவார், சரி எசேக்கியேல் சொன்ன மாதிரி நம்ம கத்திகளை ரொம்ப பக்காவாக வச்சுருக்கணும், எரோமியா சொன்ன மாதிரி இது வீசுறதுக்கு தயாராக இருக்கும், அது எதிர்பார்த்தாங்க. யூதர்கள் அப்படி தான் எதிர்பார்த்தாங்க. யுத்தத்துக்கு தங்களை பயங்கரமாக தயார்படுத்தினா அந்த மீட்பர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு. இவர் வந்து ஆவியில் எளிய மனிதர், சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான் நீர் போய் சுற்றி நின்று பார்க்குறாங்க. யூதாஸ் கூட போய் அவருக்கு முதல்ல முழுக்கிடம் வைக்கலாம். அவருக்கு முதல்ல ஒரு பூவில் அழகாக அவருக்கு ஈரம் பண்ணி கொண்டு போய் வைக்க போனார். அது இதில் கிடையாது, இன்னொரு அவருடைய பேட்டியில் இருக்குது. பூவில் கிரீடம் வைக்க போகும்போது அவர் இந்த கிரீடத்தை நான் வைக்கணும்னு நினச்சியா போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் வந்து இஸ்ரவேல் மீட்பர் கிடையாது, நம்மளெல்லாம் இன்னும் அடிமைப்படுத்துறதுக்கு வந்து இன்னொரு ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி தான் அவர் ரொம்ப கலந்துக்கிட்டதாகவும் இருக்குது. சும்மா நம்ம வந்து இயேசு அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இயேசுமா நம்ம பேசணும் கிடையவே கிடையாது. தப்பு இருக்குதா, இன்னென்ன விஷயத்தில் நம்ம நடந்தது தப்பு, ஒருவேளை அது நடந்தது தப்பா அல்லது நமக்கு தப்பாக கொடுத்துருக்காங்கிறத நான் சொல்ல வரேன். இயேசு கெட்டவர்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது நல்லாவே இருக்காது, அது நல்ல விஷயமே கிடையாது. ஆனால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு நல்லவரா அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் இருக்குல்ல, யுத்தத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட வந்து ஆவியில் எளிய மனதோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுடைய சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான், அவர் சமாதானம் அடைகிறார்,
எப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க அவங்க? இவர் எப்படி நம்மளை மீட்டுட்டு போவார்? இவர் இப்படி பேசிக்கிட்டு 12 பேரை கூட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. இல்லை டெய்லி இப்படி 12 பேருக்கு வீதியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ இஸ்ரவேலை மீட்க வர்றவர் மீட்பது இவர் தானா அப்படின்னு ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா வருத்தப்பட்டு பாருங்க முக்கிற எல்லோரும் நில வாருங்கள் என் நுகத்தடி உங்கள் மேல் போய் அது சுமக்க எளிதாக இருக்கும் அப்படின்னா இவர் இல்லை, அவர் இல்லை. இன்ன வரைக்கும் அவங்க அதான் சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் யூதர்கள் சொல்கிற ஒரே விஷயம் இவர் கிறிஸ்து கிடையாது. தீர்க்க தரிசனத்தை எடுத்து பாருங்க, இவர் அதுக்கு ஒத்து வர மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்க்க தரிசனங்களை எடுத்து பார்த்தா இவர் அதுக்கு ஒத்து வர மாட்டார். ஏன்னா அவங்க என்ன வேலைக்கு அவர் என்ன வேலை செய்வார் அப்படின்னா, இவர் ஞானத்தானம் எடுத்துட்டு தண்ணியில் குளிச்சுட்டு ஞானத்தானம் எடுத்தார். சீடர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தார், சீடர்களை உருவாக்கிட்டார். அப்படின்னா ஒரு என்ன ஆன்மீகவாதியை எதிர்பார்த்தாங்க. ஒரு ஆன்மீகவாதி வருவார், அந்த ஆன்மீகவாதி நமக்கு ஆன்மீகம் சொல்லி கொடுப்பாரு. நம்ம அந்த ஆன்மீகத்தினால இஸ்ரவேலை மீட்க முடியுமா? ரோமானிய படையை அவனோட மெஷினை இறக்கி வச்சிருக்கான். மெஷின். ரோமானிய பேரரசுங்கிறது சும்மா சாதாரண இல்லை, யுத்த வெறி, ரத்த வெறி பிடிச்சவன். ஆனால் இவனும் சண்டைக்கு இழைச்சவன் கிடையாது. யாரு? யூதனும் சண்டைக்கு இழைச்சவன் கிடையாது. ஆனால் அவன் எதை நம்பி சண்டை போடுவான்? இப்போ நம்ம சண்டை போடுற காலமா? அதுதான் அவன் பண்ண தப்பு. அவனே கூட சண்டை போட்டு இருந்திருக்கலாம். 10 லட்சம் பேர் சேர்ந்துருந்தா தாராளமாக ஜெயிச்சிருக்கலாம். மக்கபேயா கூட சேர்ந்து சண்டை போட்டுக்கலாம். ஆனால் மக்கபேயாவுக்கு எதிராக இருந்தாங்க, யூதா மக்கபேயாவுக்கு எதிராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட மகன், அவங்க அப்பா, எல்லாருக்குமே எதிராக தான் இருந்தாங்க. காட்டி கொடுக்குறாங்க. இந்த வாரம் இந்த டீம் இங்கே சேர்ந்துருக்கான், இங்கேருந்து உன்னை யுத்தத்துக்கு கூப்பிட்றான், நேராக போ, அரபி பாலைவனத்தில் இருக்கான் அவன் கூட்டம், போய் அவனை போய் தூக்கு. ஓய்வு நாளில் போகணுன்னு வச்சுக்க, அவன் சண்டையே போட முடியாது. அவன் சண்டை போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அவன் போய் கத்தி தூக்க மாட்டான், கடவுளுக்கு விரோதமாக செய்ய மாட்டான். யார்? உயிரே போனாலும் கடவுளுக்கு விரோதமாக செய்ய மாட்டாங்கிறது தான் யூதன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நாம் ஒரு உயிர் போனதை பார்க்குறோம். ஏசு சிலுவையில் தொங்குனாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். விருத சேதனம் இல்லாமல் ரோமானிய படை, அதாவது ரோமானியன் படைனா எபிபானோட படை, அதாவது ரோமை பிரஜை தான் அவன். ரோமை பிரஜை எப்படின்னு கேட்டிங்கன்னா, செனட் சபையில் 3 ஆளுநர்கள், அதாவது 3 ஆளுநர்கள் தேர்வு பண்ணப்படுறாங்க. அதாவது நாட்டை ஆளுறதுக்கு போர்ப்படையோட மன்னர்களாக தேர்வு பண்ணப்பட்டதில் ஒரு ஆள் எபிபான். அவனோட படையை கொண்டு சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கிற பிடிப்பட்டவனையெல்லாம் நேரம் இங்கே வாப்பா, கொஞ்சம் கீழே குனிப்பா, இந்த புடனியிலேருந்து வெட்டினா உனக்கு அந்த உணர்வு முதல்ல கட்டாயிரும். அப்புறம் நான் வெட்டும்போது நீ வழி இல்லாமல் செத்துருவேன், நான் கொண்டுக்கிட்டேன்னா. லட்சக்கணக்கான பேரை விருத சேதனம் பண்ணியிருக்க ஜனங்களை பிடிச்சி, விருத சேதனத்தை காரணம் சொல்லலை, ஓய்வு நாள் அனுசரிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் போய் யுத்தத்துக்கு வாங்குறான், சுற்றி நின்றுட்டு கூப்பிட்றான். அவன் கத்தியையும் எடுக்கலை, கல்லை கூட எடுத்து எரியலை. இல்லைங்க இன்னைக்கு வேண்டாம், யுத்தம் வேணாம் அப்படின்னு நீங்கள் எங்களை கொன்னீங்கன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுக்கு விரோதமாக நாங்கள் கட்டி பிடிக்க முடியாது, வேதத்தில் இருக்குது, கட்டி பிடிக்க முடியாது. அப்படி கொன்னீங்கன்னா நாளைக்கு இந்த உலகத்துக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நாங்கள் தயார் சாக, தேவனுக்காக நாங்கள் சாக தயார் அப்படின்னு சொன்னதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இருந்தாங்க. இயேசு தான் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு முதன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாருமே இல்லை போல இருக்கு அப்படின்னு. இயேசுவுக்கு முன்னாலேயே 10,000 பேர்த்த சிலுவையில் அறையிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. யார்? பிலாத்து. 10,000 பேர்த்த, கொஞ்சம் பேர் 1000 பேர், 10,000 பேர். இப்படி இவங்களை எப்படி கொள்றாங்கன்னா, பட்டயத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி விட்டு கொண்டிருக்காங்க. செதுக்கி யார? மக்கபேயாஸ் கூட இருந்த, அவருக்கு உதவியாக சண்டைக்கு வந்த யூதர்களை எப்படி கொள்றாங்கன்னா செதுக்கி கொள்றாங்க, செதுக்கி கொண்டிருக்காங்க. நாம் ஒரு ஆளை சிலுவையில் அலைய விட்டுட்டு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். மொத்தத்துக்கு அப்படியே ஒரு களத்தை எடுத்து போடுங்க, ஒரு களத்தை வேணால் வரைஞ்சி பாருங்கள், எப்படி கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ரம்பத்தில் எப்படி எடுத்து ஆடுறான், ரம்பத்தில் 2 அடுத்தது ரொம்ப, அதாவது ரோமானிய கொலைக்கருவிகள் ரொம்ப மோசமானது. இரும்பு பாவைன்னு ஒன்று இருக்கும், அது சிரிப்பு பாவை. அந்த பொம்மை சிரிச்சுக்கிட்டே இருக்கும், உள்ளே வச்சு நெரிச்சு விட்டா உடம்பு பூரா ஆணி குத்திடும். அவன் கட்டுறது வெளியில் பட்டா சிரிக்கிறது மாதிரி இருக்குமா. இதான் ரசனைக்கு உள்ள விஷயமா செஞ்சுருக்காங்க.
தண்ணிக்குள்ளே முக்கி முக்கி தூக்குறது, தண்ணிக்குள்ளே முக்கிறது. அது உயிர் போக கொஞ்ச நேரம் இருக்கிற போய் தூக்கி என்ன சொல்கிற அப்படின்னு, இல்லைங்க கொள்றேன் முடிச்சு விட்ருங்க அப்படின்னு. இவனே சீக்கிரத்தில் கொன்றுங்கடா, என்னடா உயிரோட இவ்வளோ நேரம் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு சாகுற அளவுக்கு இருந்தது யூதர்களுடைய சாவு. அவ்வளோ கொடுமை. இப்போ இவர் என்ன பண்ணார், மெஷின் கட்டி வச்சிருக்கு இல்லையா, கொலை கருவி, கொலை கருவி, கொலை அறைகள், அப்புறம் வண்டியிலே ஏற்றிட்டு போன மாதிரி கொண்டார். 1,87,00,000 பேர். நியாயமான காரணம் என்ன தெரியுமா? ஜெர்மனி கிறிஸ்துவ நாடாக அறிவிக்கப்பட்டது. பெண்டிகாஸ்ட் கிறிஸ்தவர் இருக்காங்கல்ல, அந்த நாடை அறிவித்து 1,87,00,000 போன நூற்றாண்டில் கொன்னது. நியாயமான காரணம் என்ன சொல்லுங்க? அவங்களோட நியாயமான காரணம் என்ன? ஜெர்மனிய இராணுவத்துக்கு ஒத்துழைக்கலையா? ஜெர்மன் இராணுவத்தில் எவ்வளோ பேர் இருந்து செத்தாங்க யூதர்கள், அதுவும் தனிமைப்படுத்தப்பட்டு கொள்கிறாங்க. அது ஒரு வரலாறு. ஜெர்மானியர்களுடைய பட்ட கடனில் யூதர்களை இத்தனை % கேட்டார், அதை கட்டலை, அதுக்காக கொண்டாங்க. நீங்கள் காரணம் சொல்ல முடியுமா? அப்படின்னா அன்னைக்கு செத்த யூதர்களுடைய சொத்தை யார் எடுத்துக்கிட்டா? சரியா போயிடுச்சா? யூதர்களை கொண்டுட்டு அவன் சொத்தையும் எடுத்துக்கிட்டான். சொத்தை எடுத்துக்கிட்டான். அவன் ஒரு இடத்த பற்றி சொல்கிறாரு, ஒரு அமெரிக்க ரைட்டர் சொல்கிறாரு, அவங்க கொலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ரைட்டர்ன்ற முறையில் அங்கே தான் இருந்தேன், நான் பத்திரிக்கையாளர். அங்கே 4 பேர் இருந்தாங்க, 2 ஆண்கள் 2 பெண்கள் இருந்தாங்க. அவங்கள அங்கே அந்த பக்கமாக திரும்புங்க, உங்களை சுட்டுறோன்னு சொல்லி அவங்க கையிலே அவங்களுக்கு குழி தோண்ட சொல்லிட்டாங்க. அப்போ சுடுறதுக்காண்டி துப்பாக்கியை நீட்டும் போது எல்லோரும் மனிதாபிமானத்தை தட்டாங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு. ரொம்ப மனிதாபிமானமாக இருப்பாங்க போல இருக்கு. அவங்களாம் யார்? பெண்டிகாஸ்ட் கிறிஸ்தவர்கள் தான். நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி அந்த ரத்தத்தை யார் கழுவுறது? போய் சுட்டிங்கன்னா அந்த ரத்தம் இருக்குங்களா, அந்த ட்ரெஸ்ஸு வேஸ்ட்டாக போயிரும்ல, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு வேஸ்ட்டாக போயிரும்ல அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க போன நூற்றாண்டில். அதான் தெரிஞ்சுக்கோங்க. சரி, அந்த நேரம் இவ்வளோ பெரிய ரோம் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு? என்னையா இந்த காலத்தில் இப்போ இப்படி பண்ணிக்கிட்டீங்க? யாருமே பேசலை. ஒரு கிறிஸ்துவ நாடு வரப்போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. இப்போ இந்த யூதர்கள் சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். முன்னே இருந்த இப்போ இருந்த யூதர்கள்லாம் அவங்கெல்லாம் 1,87,00,000 பேர் இருந்ததுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தால் ஜெர்மனியவே தூக்கியிருப்பாங்க. அவங்களாம் அப்படி செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. கடவுளோட பேருக்கு சொன்னால் சாகருக்கு தயாராக இருந்தால் யூதன். அவன் இழுத்தவா பயிரில் பெரிய பெரிய ஞானி, பெரிய பெரிய அறிவாளி. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லாத்தையுமே விட்டு கொடுக்குறான். அது ஏனே தெரியல, யாராலையுமே முடியாது. ஒரு விஷயம், கடவுள் விஷயத்தில் உயிரை விட்டு கொடுக்குறான். இயேசு மாதிரி தான். இயேசு கடவுள் விஷயத்துக்கு உயிர் தன்னால் தானே விட்டு கொடுத்தாரு. இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவங்க இயேசு மீட்பர் கிடையாது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே பெரிய புரட்சியான பதில். அவங்க சொல்கிறது இயேசு கிடையாதுங்க, அவர் கிடையாது. இயேசு எப்படி இருக்காருன்னா, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு பார்த்தா அந்த வரலாறு யாரும் நம்ப மாட்டாங்கன்றாங்க. அப்படி ஒருத்தர் இருந்தாரா, அவர் வாரில் செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. 15 லட்சம் பேரோட கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காரு, அதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்றாங்க. அதெல்லாம் இதில் உள்ள கதைகள் கிடையாது. இதில் உள்ள கதைகள் படி பார்த்தா ஒரு இஸ்ரவேலோட மீட்பர் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? அவர் என்ன பேசணும்? என்ன சாமியார்கள் கூட சண்டை போடுறதுக்கு தான் அவர் வந்தாரா? சாமியார்கள். ஆனால் ஒரே ஒரு காரணம் சொல்கிறாங்க பாருங்க. ஒரு கேரக்டரை கொண்டு வந்தாங்க. அந்த கேரக்டர் எங்கே பேசணுமோ அங்கே பேசலை, பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாதான் பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் இப்போ பிளாட்டுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க இயேசுவை. பிளாட்டு தான் அந்த நாட்டினுடைய ஆளுநர். ஜீசஸ் யார்கிட்ட பேசணும்? யூதர்களுடைய மீட்பை பற்றி பேசணும்னா பிளாட்டு கூட தான் சண்டை போட வேண்டியிருந்திருக்கும். அங்கே போய் அவர் ஒன்றுமே பேசலை. எப்படி நீரா சொல்கிறீரா, அல்லவர் என்னை பற்றி மற்றவர்கள் உன்னிடத்தில் சொன்னதை சொல்கிறீரா, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு வேதத்தில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிறாங்க. இது உண்மையே கிடையாதுங்க, இது அவங்களா எழுதுனது, இப்போ நாங்களாக எழுதணும் அப்படின்றது அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா. எப்படின்னா, ஒரு யூத ரைட்டர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இயேசுங்கிற வார்த்தையே பிடிக்காதுங்க, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் பேட்டி எடுக்க ஆசைப்படுற ஒரே ஆளவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் ஒரு பேட்டியாளர், அவர் ஒரு ரைட்டர்ன்ற முறையில் அவர் சொல்கிறார். இப்படி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் யூதர்களுக்கு சுத்தமாக இயேசுவை பிடிக்காது.
இயேசு தான் யூதர்களுடைய எதிரியாக அன்னைக்கு பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரோமானியர்களே ஒரு நபரை இயேசு அப்படிங்கன்னு சொல்கிறீங்களே, அப்படி ஒரு கேரக்டரை அவங்களே வழிநடத்திட்டு போனாங்க. அப்படி ஒரு ஆளை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்க, யூதர்களுடைய தேசத்தை மீட்டு அவங்களுக்கு கொடுத்து அதை ராஜ்யபுரம் பண்ண வைக்கக்கூடிய நபர் இயேசுவை போல இருந்தால் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இயேசுவை போல வந்து ஆவியில் எளிய மனதோர் பேர் பெற்றோர், அப்புறம் ஞானஸ்நானம் வாங்கிட்டு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பானா, ஆவியை பற்றி கதை சொல்லிக்கிட்டு இப்படி தெரிஞ்சால் அது எப்படி இஸ்ரவேலை மீட்கும் அப்படின்னு கேட்குறாரு. இஸ்ரவேலை மீட்கணும்னா இஸ்ரவேலுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் அமுல்படுத்தி அந்த இஸ்ரவேலுடைய நீதி பிரமாணத்துப்படி ஒரு நாட்டை உருவாக்குறவன் தான் வரணுமே தவிர அங்கே ஜெபம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜெபம் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி நீங்களும் ஜெபிக்க ஆசைப்படுறீங்களா, வீட்டு கதவை பூட்டிக்கிட்டு இப்படி ஜெபிங்கிறது, அப்புறம் பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவே முடியுது. இதெல்லாம் எப்படிங்க வரும்? இது என்ன எங்களுக்கெல்லாம் தெரியாதா? கடவுளை தொழுகை தெரியாமல் இருந்தோம் அவர் வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ யூதர்களுக்கு கடவுள் தொழுகை தெரியாமல் இருந்தாங்களா? அவங்க தொழுகையில் எதுவும் தப்பு இருந்துச்சா? தேவன் இவர்களுடைய தொழுகையை ஆலோசிக்கிறார்னு எழுதியிருக்கா? கிடையாது. யூதர்களுடைய தொழுகையை தேவன் ஆலோசிக்கிறதா எங்கேயாவது எழுதியிருக்கா? இல்லை. அப்புறம் இவர் என்ன தொழுகை சொல்லிக் கொடுக்க வந்தாரா அப்படிங்கிறது மாதிரி தான் போகிறாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வரலாற்று காலத்தில் கிடையாது, நமக்கு கிடைச்சதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்ம ஏற்றுக்கிட்ட இந்த விஷயத்த ஏன் அவங்க ஏற்றுக்கிறேன்னா, நீ ஜப்செட்டை எப்படி பார்க்குற? அவங்க கேட்குறது, நீ ஜப்செட்டை எப்படி பார்க்குற? ஒரு நபர் ஒரு விஷயத்துக்கு வந்தால் அவர் என்ன விஷயத்துக்கு வர்றாரோ அதை தான் பண்ணுவார். அதுக்கு மாறி பண்ணுறவரை எப்படி அந்த ஜப்செட்டுக்கு வந்தவர்னு சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள், அவர் என்ன விஷயத்துக்கு வந்தாரோ அதை பண்ணாரான்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அப்போஸ்தலர் பவுல் எல்லாத்தையும் மாற்றி பேசுகிறாரு. இப்போ கிறிஸ்தவ புத்தகங்களை யூதர்கள்ட்ட கொடுத்து இதை நீங்கள் அனுசரிங்க. யூதர்கள்னா நான் சொல்கிற யூதர்கள் வேறு. எப்படி ஹிட்லர் நாட்டில் செத்தாங்க பார்த்தீங்களா, அந்த யூதர். இப்போ இருக்கக்கூடிய இப்போ பாலஸ்தீனத்திலேயே முஸ்லீம் தான் இருக்காங்க, அவங்களும் யூத ஜனங்களில் தான் முஸ்லீமாக மாட்டாங்க. இதே இஸ்ரவேலுக்குள்ளே கிறிஸ்தவர் இருக்காங்க. எது சிரியா, இது எப்படி சொல்கிறேன்னா சமாரியா கலிலேயான்னு சொல்கிற இடத்துல இப்போ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அவங்களும் யூதர்களுடைய குடி தான், அவங்களுடைய ரத்தம் தான், அவங்களுடைய வாரிசு தான். அவங்கள பற்றி நான் சொல்லலை. அன்னைக்கு அந்த நாட்டை விட்டு ஓடி போனாங்க இல்லையா, அவங்கள ஒரு குடி தான் ஜெர்மனில் செத்தது. அங்கேருந்து ஓடி போனவன் ஜெர்மன் போனால், அமெரிக்கா போனால், எல்லா பக்கமும் போய் என்னமோ நீ உனக்கு என்னவோ அது மட்டும் கேளு, கடவுள் பற்றி என்கிட்ட பேசாத, உன் நாட்டை பற்றி என்கிட்ட பேசாத. இன்னும் வரை யூதர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கா? யூதர்கள் ஆட்சி பண்ணுற நாடு எதுவும் இருக்கா? கிடையாது. அவங்களாம் ஆட்சியாளர் தான், 1000 வருஷம் ஆட்சி பண்ணவன் தான். அவங்க போய் அமைதியாக தான் இருக்கான். கொள்றியா சாகிறேன். ஏன்னா நான் ஏமாற்றப்பட்டுட்டேனே. இப்போ மீட்பர் வருவார்னு சொன்னாங்க, அவர் வரலை. அப்படி ஒருத்தர் மீட்பர் வந்துட்டு அவர் வேறு என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. விபச்சாரியை மன்னிக்க போய்கிட்டு இருக்காரு, விபச்சாரியை மன்னிக்க போகிறாரு. இது வந்து இஸ்ரவேலை மீட்க செய்கிற வேலையே கிடையாது. அவங்க சொல்கிறது பக்கம் நியாயம் இருக்குல்ல. செத்தாராம், அப்புறம் உயிர்த்தாராம், மேலே போயிட்டாராம். இப்போ இஸ்ரவேல் எங்களை என்னடா ஆச்சு? அவர் என்ன வேலைக்கு வந்தார்? அவன் கேட்குறத பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறேன்ல, யூதர்களை பார்த்தா அவங்க கெட்டவங்க அப்படின்றதுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இவனுக்கு கெட்டவன் தான் அப்படி எதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள், தெரிய மாட்டேங்குது. யூத கெட்டவன் யாரை சொல்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாலஸ்தீன இஸ்ரேல் குடியில் அந்த பாலஸ்தீன இஸ்ரேலை விட்டு ரோமானியர்களுக்கு விரோதமாக எதிர்த்து சண்டை போட்டுட்டு ஓடி போனான் பாருங்க, அந்த குடும்பத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இப்போ பாலஸ்தீனத்தில் தான் யூத குடிகள் முஸ்லீமாகவும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களாகவும் இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது பாலஸ்தீனத்தில் முஸ்லீமு, அங்கிட்டு இஸ்ரேல் பூராமே இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய அந்த சமாரியா, கலிலேயா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ குடிகள் இருக்காங்க. அவங்களே நான் சொல்லலை, அவங்களாம் புறம் போயிட்டாங்க, புறவினம். அதான் சொல்கிறேன்ல, முஸ்லீமானாலும் புறவினம் தான், கிறிஸ்தவரானாலும் புறம். அவங்கள சொல்லலை, இன்னமும் யூதர்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க தான் இதை சொல்கிறாங்க. அதே யூத ஜனங்களில் பாதிக்கு மேலே நிறைய பேர் அப்படியே கிறிஸ்டினாவும் மாறிக்கிட்டாங்க, முஸ்லீமாகவும் இருக்காங்க. யூதர்களே முஸ்லீமாகவும் இருக்காங்க. ஒரிஜினல் குடி. இப்போ பாலஸ்தீனத்தில் இருந்தாலும் ஒரிஜினல் குடி தானே.
இன்னும் யாராக இருக்கா இப்போ? முஸ்லீமாக இருக்காங்கல்ல. அதையே கலிலேயா வந்த ஒரிஜினல் குடி தானே, ஆபிரகாமோட ஒரிஜினல் குடி. அவங்க கிறிஸ்தவராகவும் இருக்காங்க. நான் அவங்கள சொல்லலை. நாங்கள் யூதர்களாக தான் இருப்போம்னு இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள சொல்கிறேன். அவங்க சொல்கிற பாட்டு தான் சொல்கிறேன். அவங்க வைக்கிற புகாரை பற்றி தான் நான் பேசுகிறேன். உண்மையிலே ஒரு மீட்பர் வந்தால் அவர் இப்படியா இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். சரி, இந்த யூதர்களை பற்றி நிறைய பேசினாலும் என்ன பேசுறதுன்னு புரிய மாட்டேங்குது. அவன் கெட்டவன் சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்க மாட்டேங்குது. இயேசுவை கெட்டவன் சொல்கிறாங்க. யூதர்கள் இயேசுவை தான், இவர் உண்மையிலே கிறிஸ்து கிடையாதுங்க, கிறிஸ்து இப்படி செய்ய மாட்டார், வந்து ஞானத்தானம் ஏற்றுக்கிறது, விபச்சாரிகளை மன்னிக்கிறது, அப்புறம் இந்த ஒரு தெருவாக நின்று ரோட்டில் பிரசங்கம் பண்ணுற வேலையா, ஆன்மீக வேலை பார்க்க வந்தாரா? அவர் என்ன ஆன்மீக வேலைக்கு வருவார்னு நான் எழுதியிருந்தாங்க. தீர்க்கதரிசியெல்லாம் ஆன்மீக வழி நடக்க போகிறாரு, நீதிப்பிரமாணத்தை தூக்கி எறிய போகிறாரு, விசுவாச பிரமாணத்தை ஏற்றுக்க போகிறாரு. அதுலேயுமே அவங்க குழம்பி போகிறது இப்போ இருக்க பைபிளை பார்த்துட்டான். அவங்க இயேசுவோட கதையவே இருந்திருந்தா கூட என்னடா அது இயேசுவோட கதையே இப்படித்தா இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இயேசுவை தூக்கி துண்டா தூக்கி போட்டு பிரசங்கம் பண்ண அந்த அப்போஸ்தலர் பவுல் இதெல்லாம் பார்த்துட்டு எவனுக்குமே நம்பிக்கை வராது. இப்போ இயேசு வந்த வேலையை செஞ்சதாக இருந்தால் நமக்கு கிறிஸ்துவ மதமே வந்திருக்காது. அவர் வந்த வேலையை அவர் பார்த்தார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இயேசு அவர் கிடையாது அப்படிங்கிறான். இந்த இயேசு கிடையாது அப்படிங்கிறான். இப்போ இந்த இயேசு நமக்கு தெரியல. ஏன்னா நம்மளாம் சம்மந்தமே இல்லாத ஒரு நாட்டில் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் இவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு போய் அங்கே ஆட்டா மாவு, இந்த மக்காச்சோள மாவு, இந்த எண்ணெய், பால் பாக்கெட்லாம் கொடுக்குறாங்கன்னு சேர்ந்த குடும்பம் நிறைய இருக்குது. அது நாங்களும் ஒரு குடும்பம் தான். அப்படி தான் போய் இதில் போய் சேர்ந்தோம். ஒன்றும் எங்களுக்கெல்லாம் வந்து இயேசுனா யார் அப்படின்னா தெரியாது. அப்படி சேர்ந்த ஒரு குடும்பம் தான். எனக்கே வரலாறு தெரியும், எங்கள் வரலாறு இங்கே எப்படி போச்சு அப்படின்னு. அது மாதிரி ஒரு இப்படி தான் போய் சேர்ந்தாங்க. முன்னாடியே தெரியுமா அவங்களுக்கு யார் இயேசு யார், இவர் எப்படி எதுக்காக வர வேண்டி இருந்துச்சு, இவர் என்ன செஞ்சாருன்னு. அப்புறமேட்டு ஒரு ஆளை நல்லா மனசார விரும்பினதுக்கப்புறம் தூக்கி போட முடியாது, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் இப்போ இயேசு இருந்துக்கிட்டு இருக்காரு. இவங்களுடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இவங்க வரலாறுலாம் நான் முழுசாக வந்து தெரிஞ்சவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், இவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்குது. வேறு மாதிரினா அதான் சொல்கிறேன் இல்லையா, நான் விருத்த சேதனத்தின் அதாவது ஓய்வு நாளில் கட்டி தூக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு அர்த்தம் என்ன, நான் விருத்த சேதனம் பண்ணுவேன், அர்த்த விட்டுக்கடா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கான். பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பெண்கள் வந்து பண்ணி வைப்பாங்களாம். தேவ உடன்படிக்கையை மீற மாட்டோம்னு சொல்லி பண்ணி வைப்பாங்களாம். அவங்க கழுத்துலேயே அவங்கள தூக்கு போட்டு விடுவாங்க. அந்த விழாவில் கலந்தவங்களாம் செத்துடுவாங்க. ஆனாலும் அவங்க பயப்படலை அப்படிங்கிறதான் விஷயம். ஆனாலும் அதுக்கு பயப்படலை. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் முரட்டாட்டம் போட்டாங்க. எது முரட்டாட்டம்? தேவ காரியத்தை செய்வோன்னு சொல்கிறது முரட்டாட்டம் அப்படின்னு இவங்க சைட்டில் சொல்கிறாங்க. இப்போ போவோம், ஜெர்மனுக்குள்ளே போவோம். இப்போ ஜெர்மனில் நடந்த அந்த கொலை இதெல்லாம் பார்க்கும்போது அது முரட்டாட்டமா? யூதர்கள் அங்கே முரட்டாட்டமாக போட்டாங்க? யூதர்கள் போட்டாங்களா, இல்லை ஹிட்லர்ன்ற பேரில் கிறிஸ்தவர்கள் போட்டாங்களா? நாசிக் கட்சியில் இருந்த கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்குது. வணக்கம். நம்ம அடுத்த எபிசோடில் இந்த யூதர்களை பற்றி கொஞ்சம் தெளிவுபடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சரியில்லைன்னு சொல்கிறது பெரிய ஆள். அவன் தான் ஜீசஸவே சரியில்லைன்னு சொல்கிறவன் யூதன் தான் அப்படின்னு சொல்கிறான். இவங்க இந்த அப்போஸ்தலர் பவுல்லாம் காதில் கூட கேட்க மாட்டாங்க. இந்த காது இருக்குல்ல, அது முடியல கூட அந்த வார்த்தை பட்டுச்சுன்னா உதறி விட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனாலும் இயேசுவை எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, இவர் தான் மீட்பர்னு சொன்னாங்க, ஆனால் இப்படி செஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி தான் பார்க்குறாங்களே தவிர, இல்லைன்னா இவங்க காதில் வாங்க மாட்டாங்க. வணக்கம்.